ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீஸி சிக்கன். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சீஸி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், சோள மாவு அரை கப், மைதா மாவு அரை கப், ஆப்ப சோடா 1 சிட்டிகை, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் 1 டீஸ்பூன், பட்டர் 2 டீஸ்பூன், பால் 1 கப், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், சீஸ் திருவல் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. சீஸி சிக்கன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி நல்லா வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது மாதிரி கழுவி க்ளீன் பண்ணியிருக்க சிக்கனை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இது மேரினேட் ஆகட்டும். இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லாமே போட்டாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம மேலே வந்து ஒரு மாவு வந்து நம்ம மிக்சிங் பண்ண போகிறோம். அதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அது ஊறட்டும். அது ஊறத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுட்டோம். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கான மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் போல் மைதா மாவு. அடுத்ததாக இதில் கார்ன்ஃப்ளவர் நம்ம வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இல்லை காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு சிக்கனில் நல்லா வந்து கோட் ஆகும். இப்போ இந்த கோட்டிங் மிக்சர் ரெடியாக இருக்குது. நம்மளோட சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் எப்படி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரில். நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் வந்து நல்லா கிளியராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து திக் பேஸ்ட் பண்ணி நம்ம எண்ணெய்க்குள்ளே போடும்போது நம்மளோட எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து கசடு படியாது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சிக்கனை நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீஸி சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த சாஸில் தான் வந்து இந்த சிக்கனை நல்லா நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ அந்த சாஸ்க்கான மிக்சரை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துருந்தோம். அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து நமக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே இதில் நம்ம வச்சுருக்க மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறோம். இந்த பட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைதா நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகணும். நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இப்போ நல்ல பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். மைதா சேர்த்துருக்கிறதுனால இது உடனே நமக்கு வந்து திக்கன் ஆகும். நல்லா சிம் ஃபயரில் வச்சு தான் இதை பண்ணணும் இந்த சாஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா திக்காகி நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு வருது. இப்போ நல்லா சிம் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், இது கூடயே கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ்க்கான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் பால் வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக நம்ம வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து உடனே வந்து திக்கன் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மக்கிட்ட இருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம சீஸ் ஆட் பண்ணுறோம். சீஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவே இதில் நம்மக்கிட்ட இருக்க சிக்கனை ஆட் பண்ணுறோம். இது ஒட்டி இருந்ததுன்னா இது மாதிரி வந்து நம்ம பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சிக்கனோட மேலே இந்த சாஸை போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது மேலே வந்து இந்த சாஸையும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாஸில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நீங்கள் ஹாட்டாக இருக்கும் போதே சர்வ் பண்ணிடணும். இல்லாட்டி நமக்கு வந்து அந்த சிக்கனோட கிறிஸ்ப் வந்து நமக்கு போயிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. திரும்ப சர்வ் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த சீஸி சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக எம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. நீங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.